சுவாமியே சரணமையப்பா. பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 23ஆம் நாள் 7/1/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து மங்கள வாரம் என்கின்ற இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே அம்பாள் வழிபாடுகள் பூஜைகள் ராகுகால துர்கா பூஜைகள் வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இப்பொழுது இந்த சபரிமலை யாத்திரை அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தினாலே மாலை அணிந்து வருகை தந்த சுவாமிகள் எல்லாம் இன்றைய தினம் இந்த இருமுடி சுமந்து வந்து எருமேலி என்கின்ற இடத்திலே பேட்டை துள்ளல் என்கின்றதாகிய இந்த வேஷம் அணிந்து காட்டுவாசிகளைப் போல வேடங்கள் அணிந்து ஆட்டங்கள் ஆடி பாட்டு பாடுவது. சுவாமி திந்தகத்தோம் மையப்ப திந்தகத்தோம் சுவாமி திந்தகத்தோம் மையப்ப திந்தகத்தோம் 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 ஐயப்பா தெய்வத்திலே நீ ஒருவன் மெய்யப்பா. சுவாமி திந்தகத்தோம் தோம் ஐயப்ப திந்தகத்தோம் தோம் சுவாமி திந்தகத்தோம் தோம் ஐயப்ப திந்தகத்தோம் தோம் திந்தகத்தோம் ஐயா திந்தகத்தோம். இவ்வாறு இந்த ஆட்டம் பாட்டம் பாடி ஆட்டமெல்லாம் ஆடிக்கொள்ளுகின்ற பேட்டை துள்ளல் என்கின்றதாகிய ஒரு அற்புதமான நிகழ்வு இது சபரிமலைக்கு செல்லுகின்ற பொழுது எருமேலி என்கின்ற காட்டு பகுதியிலே நடைபெறுகின்றது. இது அங்கதான் பண்ண வேண்டும். அந்த காட்டு பகுதியிலே அந்த எருமேலி என்கின்ற இடத்திலே தான் இந்த பேட்டை துள்ளல் என்கிற நிகழ்வு நடைபெறும். அவ்வாறு பேட்டை துள்ளி அதன் பின்பு எருமேலி சாஸ்தாபீடத்திலே சென்று அங்கே ஸ்நானம் செய்து மீண்டும் இருமுடியை தலையில் சுமந்து பெருவழி பாதை நடக்கின்றதாகிய நிகழ்வு இன்றைய தினம் பகலிலே இருந்து இவ்வாறெல்லாம் சுவாமிமார்கள் காலையிலே இருந்தே யாத்திரைக்காக புறப்பட்டு யாத்திரை சென்று கொண்டிருக்கின்ற இந்த ஒரு புண்ணியமான காலம். நாம் இப்பொழுது சபரிமலை யாத்திரைக்காக காட்டு வழியே சென்று கொண்டிருக்கிறோம். இந்த பயங்கரமான காடுகள் பல்வேறு வகையான மிருகங்கள் இவையெல்லாம் அங்கே இருக்கின்ற அந்த காட்டுக்குள்ளே பல லட்ச மக்கள் சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா என்ற தாரக மந்திரத்தை உச்சரிக்க 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 அங்கே ஐயனுடைய அருள் நிறைவது போல நாம் இந்த பாடல்களிலே வருவது போல பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. சாதாரணமாக ஒரு வீட்டிலே கூட வீட்டுக்குள்ளே இருந்து வாசலிலே போவதற்கு காலிலே பாத அணி இல்லாமல் செல்ல மாட்டார்கள். இந்த 48 மைல் காட்டு பாதைகள் மலைகள் ஏற்றங்கள் இறக்கங்கள் இவையெல்லாம் வெறும் காலோடு செல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தையாக இருக்குமாம். எந்த விதமான வேதனைகள் இருக்காது, வலி இருக்காது. அந்த பக்தியோடு செல்லுகின்றவர்களுக்கு ஐயன் இவையெல்லாம் இலகுவாக்கி கொடுக்கின்ற ஒரு சிறப்போடு கூடியதாகிய
இந்த அற்புதமான யாத்திரை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பலன் இலங்கை வாழ் மக்களுக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் கிடைப்பதோடு ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்களுக்கும் ஐயன் அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து தொடர்ந்தும் இந்த சபரிமலை யாத்திரை மேற்கொள்கிறோம். அனைவருக்கும் ஐயன் அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபனத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம்.